ஆம்பளை எவனுமே இல்லையா? ஆம்பளை எவனுமே இல்லையா? கோவிலில் பெண்களிடம் பாமக எம்எல்ஏ அருள் கோபமாக பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் கோவிலில் பெண்களிடம் தான் தவறாக எதுவும் பேசவில்லை எனவும் பாமக எம்எல்ஏ அருள் விளக்கமளித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். இந்த தமிழ் பேசுற விஸ்வகர்மாவை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் நீங்க கட்டுப்படும் 10 பேர், நீங்க 2 பேரும் உட்காருங்க, ஒரு பொதுவான இடத்துல உட்காருவோம், உட்கார்ந்து 2 பேரும் கருத்துக்களை சொல்லுங்க. சொல்லி முடித்த பிறகு நம்ம ஒரு முடிவெடுக்கலாம், முடிவெடுத்து கோவிலை திறந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்களுடைய அழைப்பை 2 தரப்பும் அழைப்பை ஏற்று நாங்கள் போகிறோம். இதில் என்ன நடந்தனாங்க, தெலுங்கு விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பெண்கள் ஒரு 50 பேர் அங்கே வந்தாங்க. தமிழ் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20-25 ஆண்கள் அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் என்ன கேட்குறோம் அந்த பெண்கள்கிட்ட, அம்மா நீங்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற ஆண்கள், அதாவது இந்த கோவிலுக்கு தலைவர் யாருன்னு கேட்டேன். கோவிந்தராஜ்னு ஒருத்தர் சொன்னாங்க. அவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க அந்த தலைவரை சேர்ந்தவர்கள் அவங்கள வர சொல்லுங்கன்னு தா வராங்கன்னாங்க. இந்த நேரம் என்ன பண்ணாங்க, நாங்கள் அந்த பெண்கள் வந்து என் காலை பிடிச்சிக்கிட்டோம். ஒரே என்னை வந்து மன ரீதியாக எங்க ஒரு பெண்கள் என் காலை பிடிச்சி நீ இந்த கோயிலை திறந்து விடணும் அப்படிங்கும்போது அழுவும்போது எனக்கும் தாங்க முடியாத வேதனை தான். திறந்து விடணும்னு ஆசை. ஆனாலும் கூட பூட்டி சாவி நான் வைக்கல. வட்டாட்சியர் அந்த தாலுக்காவுடைய நீதிபதியாக இருக்கிறவர், அவர் வந்து பூட்டி ஒன்றிய அரசு நிர்வாகம் பூட்டி சீல் வச்சு சாவி எடுத்துட்டு போயிடுச்சு. நான் எப்படி திறந்துட முடியும்? 2 பேத்துக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தி 2 பேரும் எழுதி கொடுத்தாதாம்மா திறக்க முடியும். நான் வந்து எம்எல்ஏவாக இருக்கிறதுனால சட்டத்தை கையில் எடுத்து அதை போய் திறக்க முடியாதம்மா, இது சரியாக இருக்காதுங்க அப்படின்னு மாதிரி அந்த பெண்கள்கிட்ட சொன்னேன். அவங்க பேசவே என்னை விடலை. நீ திறந்து விடுனாங்க. அவங்களும் பாவம் அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி மேலே எங்களுடைய பாட்டியா அம்மணி, நான் வணங்குற அம்மணி, அதனுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி. எங்கள் நான் வீட்டு விட்டு வெளியே வரும்போது ஆயா அங்காள பரமேஸ்வரி நினைக்க நான் வெளியே வரதில்லை. என் மாசி பெரியசாமி எப்படி நினைக்கிறேனோ, என் ஈசனையும் என் முருகனையும் நினைக்கிறேனோ, அந்த மாதிரி அங்காள பரமேஸ்வரி தாய் நினைக்காம வெளியே வரதில்லை. அந்த மாதிரியான ஒரு தாய் கோவில் மூடி இருக்குது, அந்த தாய் பட்னியாக கிடக்கிறா, திறந்து விடுங்கன்னு சொல்லி தமிழ் விஸ்வகர்மா சமுதாயத்துக்கிட்ட பேசினேன். இந்த பெண்கள்கிட்ட பேசிட்டு இவங்ககிட்டையும் பேசினேன். பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறத நான் கட்டுப்படுறோம், இந்த கோவிலில் நாங்களும் சாமி கும்பிட்றதுக்கு எங்களுக்கும் குலதெய்வம் அதுதான், நாங்களும் சாமி கும்பிட்றதுக்கு உரிமை வேணும். நியாயமா தப்பா சொல்லுங்கள்? அந்த இடம் ஒரு பொதுவான இடம், ஒரு இடுகாடு, ஒரு மயானம். அந்த மயானத்தில் இவங்க காம்பவுண்டை போட்டு ஒரு மண்டபத்தை கட்டி கோயில் கட்டி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நான் முழு ஆதரவு தெரிவித்து அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படுங்கன்னு சொன்னது என்ன தப்புங்களா? 2 பேரும் ஒருங்கிணைந்து செயல்படு. அம்மா உங்ககிட்ட ஆண்களை வர சொல்லுங்கம்மா, ஆண்கள் வந்தால் தானே சரியா இருக்கும் அப்படிங்கிறத நான் அழுத்தி சொன்னேன். இதை என் மேல அன்பு கொண்ட சேனல் இன்னைக்கு நல்ல ஒரு விளம்பரம். என்னன்னா ஆனால் அதில் விளம்பரம் அந்த டிவி உள்ளே போய் பார்த்தேன், அதில் நிறைய கமெண்ட் இருந்துச்சு. எனக்கு உள்ளார்ந்த மகிழ்ச்சி. அதில் நிறைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள்லாம் கூட அதில் எனக்கு போட்டிருந்தாங்க. அருளை பற்றி எனக்கு தெரியும், பல்வேறு சமுதாய பணியில் ஈடுபடுறவர், பெண்களை தாயாக நினைப்பவர் அப்படிலாம் அதில் போட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. என்றைக்கும் ஒரு எண்ணத்திற்கு தகுந்த நடப்பேன். இப்பொழுதும் நான் சொல்லுகிறேன், அந்த கோவில் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். இப்ப இந்த கேப்ல என்னாச்சுன்னா இன்னும் 2 குரூப் அந்த கோயிலுக்கு சொந்தம் கொண்டாடுது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.